ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பெரிய சேலஞ்ச் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அடுப்பு, ஆமாம், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ் உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்குற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேஸ் சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் அதிகமாக போகுது. சிலிண்டர் காலியாகிட்டால் டென்ஷன், புக் பண்ணணும், வெயிட் பண்ணணும், இப்படி நிறையா பிரச்சனை இருக்குது. இதுக்கு தான் இப்போ நிறையா பேர் எலக்ட்ரிக் குக்கிங்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனால் இங்கே தான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்குது. இண்டக்ஷன் வாங்கலாமா, இன்ஃப்ராரெட் வாங்கலாமா, எது நல்லது? இந்த வீடியோ முடிவுக்கு வந்ததும் நீங்கள் எந்த அடுப்பு வாங்கணும்னு கிளியர் டெசிஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டோம்னா அதை எப்படி கேர் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முழுசாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, இப்போ இந்த ஸ்டவ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஸ்டவ் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு பிளாக் கலர் கிளாஸ் இருக்கும். அதை செராமிக் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த அடுப்புக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, செராமிக் ஸ்டவ்னு. ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரியுமா? ஒரு ஸ்பெஷல் ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது. நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுனா அந்த எலமெண்ட்டு வந்து ஹீட் ஆகி இன்ஃப்ராரெட் ரேஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹீட் வந்து டைரெக்டாக மேலே இருக்கிற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் இந்த ஸ்டவ் வந்து நெருப்பே இல்லாமல், ஆனால் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா சிவப்பு கலராக க்ளோ ஆகும். அது பார்த்தாலே உங்களுக்கே புரியும் குக்கிங் ரெடின்னு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இது எவ்வளவு ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு பாருங்கள். ஃபயர் இல்லாமல் குக்கிங், ஸ்மோக் இல்லாமல் குக்கிங், இந்த கிச்சன் சூடே ஆகாமல் குக்கிங். இந்த டெக்னாலஜி தான் இதோட ஸ்பெஷல். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டியூரபிளாக இருக்கும். ஆனால் ஷார்ப் ஆப்ஜெக்ட் போட்டு ஸ்க்ராட்ச்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வச்சு இதில் வந்து குக் பண்ண முடியும். ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா மேக்னெட்டிக் பேஸ் பாத்திரம் மட்டும்தான் அதில் வந்து ஒர்க் ஆகும். அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா புதுசாக பாத்திரம் வாங்குவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் மண் சட்டி, கல் சட்டி, அலுமினியம், அப்புறம் வந்து ஸ்டீல், காப்பர், தோசை தவா, ப்ரெஷர் குக்கர், நான்ஸ்டிக் பேன் எதுவாக இருந்தாலும் வேலை செய்யும். நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங் விரும்புகிறவங்களுக்கு வந்து இது பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மண் சட்டியில் சாம்பார், கறி, அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் இல்லையா? அது எல்லாமே இந்த ஸ்டவ்வில் ஈஸியாக செய்யலாம். ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்லணும், நீங்கள் ஹெவி பாட்டம் வெசல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஹீட் வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து சாப்பாடு வந்து ஒன்று போல் குக் ஆகும். இப்போது ஸ்பீடு பற்றி பேசலாம். இந்த ஸ்டவ்வில் குக்கிங் ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ஸ்டவோட கம்பேர் பண்ணுனா சில நேரத்தில் வந்து 20%லேருந்து 30% வரை வேகமாக குக் ஆகும். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சோம்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ டீ, காஃபி இதெல்லாம் போனால் 2 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஒன்று போல் குக் ஆகும். மெயினாக இப்போ பிஸியாக இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இதை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்து இருக்குது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஏதாச்சும் வந்து ஆயில் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சிந்துனா கூட ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அந்த பர்னரு, அப்புறம் வந்து அந்த இரும்பு கம்பி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் ஒரே ஒரு வெட் கிளாத் மட்டும் போதும், ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து இந்த இன்ஃப்ராரெட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டவ். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து குக் பண்ணுறப்ப இப்போ ஒரு பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அப்படி நீங்கள் வந்து தாளிக்கிறது இல்லை குழம்பு வைக்கிறது எதுனாலும் டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாத்திரம் வந்து ஹீட் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஹீட் பிடிச்சிடுச்சு, இப்போ தோசை சட்டியே வந்து
ஹீட் பிடிச்சிருச்சுன்னா தோசை டக்கு டக்குன்னு வரும். ஒரு 2 தோசை வந்து ஒரு மாதிரியாக வரும். 3வது தோசை பார்த்திங்கன்னா தோசை சட்டி ஃபுல்லாக நல்லா ஹீட் பிடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு சூப்பராக பேப்பர் தோசையாக வந்து வரும். ஸோ ஹீட் வந்து பிடிக்கிற வரைக்கும் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கூட ஃபீல் ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போது எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, இண்டக்ஷன் நல்லதா இல்லாட்டினா இன்ஃப்ராரெட்டில் நல்லதா அப்படின்னு. சரி, சிம்பிளாக வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்னெட் பேஸ் அந்த பாத்திரம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா பாத்திரத்துலேயுமே வந்து வேலை செய்யும். ஸோ ஹீட் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இண்டக்ஷனில் வந்து டைரெக்டாக வந்து பாத்திரத்தை மட்டும்தான் வந்து ஹீட் ஆகும். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட்டில் வந்து நம்ம குக் பண்ணுற அந்த கிளாஸ் அப்புறம் வந்து வெசல் அந்த பாத்திரம் அதுவும் ஹீட் ஆகும். சவுண்டு பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் வந்து குக் பண்ணுறப்ப சவுண்டு வரும். ஆனால் இன்ஃப்ராரெட்டில் வந்து சவுண்டு வரவே வராது. முக்கியமாக என்னோடய இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் வந்து சவுண்டு வரவே வராது. அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாத்திரம் வாங்குறதுக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இண்டக்ஷன் வாங்கினீங்கன்னா புதுசாக பாத்திரம் வாங்கியே ஆகணும். இன்ஃப்ராரெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்திரம் வாங்கவே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகாது. ஸோ பவர் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். ஸோ இன்ஃப்ராரெட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள், அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் குக்கிங் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் குக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் மண் சட்டி கல் சட்டி அப்படி எல்லாமே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்ஃப்ராரெட் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நல்ல வந்து மாடர்ன் குக்கிங் அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து இண்டக்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது சேஃப்டி அப்புறம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டவ் வந்து சேஃப் தானா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், சேஃப் தான். ஆனால் சில விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, இப்போ வந்து நம்ம குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்கும். உடனே டச் பண்ணக்கூடாது. கிட்ஸ் இருந்தால் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நானும் வந்து செராமிக் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாலும் அந்த இடத்துல ஹச்சுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்போ வந்து நான் வந்து கிட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஹச்சுன்னு போட்டிருக்காங்க, அடுப்பை தொட்டுறக்கூடாது, ஹீட்டாக இருக்கும், கையவே சுட்டு விட்டுரும், அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். ஸோ அதனால் வந்து கிட்ஸை வந்து அந்த அடுப்புக்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து அந்த ஸ்டவ் மேலே வச்சிடாதீங்க, ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ ஃபேன் சவுண்டு வரும். சில செராமிக்ஸ் அடுப்புலாம் வந்து ஃபேன் சவுண்டு வரும். ஸோ என்னோடய செராமிக் ஸ்டவ்வில் வந்து ஃபேன் சவுண்டு நான் கேட்டதே இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபேன் சவுண்டு வந்துச்சுன்னா அது 100% நார்மல் தான். ஏன்னா அந்த அந்த ஃபேனில் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஸ்டவ்வை வந்து கூல் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குக்கிங் முடித்ததும் உடனே வந்து ப்ளக்கை ஆஃப் பண்ணிடாதீங்க. அந்த ஃபேன் வந்து ரன் ஆகட்டும், அதுக்கப்புறமா உங்கள் ஸ்டவ் வந்து கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளக் ஆஃப் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான டிப், அந்த ஸ்டவ்வை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். பாட்டம் வெண்டிலேஷனை வந்து நீங்கள் வந்து பிளாக் ஆக்காமல் பார்த்துக்கிடணும். ஸோ க்ளோத் அப்புறம் பேப்பர் இதையெல்லாம் ஸ்டவ்வுக்கு கீழே வச்சிடாதீங்க, ஃபயர் ரிஸ்க் ஆயிரும். இப்போ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து ஸ்டவ் வாங்குவாங்க, ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என்னாகும்னா உங்கள் ஸ்டவ் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் ஸ்டவ் வந்து 7-10 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி க்ளீன் பண்ணிடணும். எப்படின்னு பார்த்துக்கிறீங்களா, குக்கிங் முடிச்சிட்டிங்களா, குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிரும்ல, ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். ஹாட்டாக இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈரமான கிளாத் வச்சு நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு சாஃப்ட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க, அதில் மைல்டு சோப் வந்து கொஞ்சம் போடுங்க, அப்படியே ஈஸியாக வந்து அதை தொடச்சி எடுங்க.
ட்ரை கிளாத் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான், 2 மினிட்ஸ் வேலை. இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடு வந்து சிந்தி அது வந்து கருகி ஒரு மாதிரி கிளாஸ் மேலே ஒரு ஸ்டெயினாக மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வாட்டர் கொஞ்சம் போட்டு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எங்கே அந்த கரை இருக்கோ அது மேலே அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு சாஃப்ட்டு கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி எடுங்க. அப்புறம் வந்து க்ளீன் வாட்டர் போட்டு வந்து ஒருக்க தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர் கொஞ்சம் கிளாத் மேலே போடுங்க. ஸ்டெயின் மேலே கொஞ்சம் அந்த கரை இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கம்பி நார்னு ஒன்று வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த கிளாஸில் வந்து தேய்ன்னு தேய்ச்சிடவே கூடாது. கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். செகண்டு, ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது. தேர்டு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கெமிக்கல், ப்ளீச், ஆசிட் போன்ற எதுவுமே வந்து ஊற்றவே கூடாது. சாஃப்டாக, அதாவது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, அடுப்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்ப அது மேலே நல்லா பச்சை தண்ணியை கொண்டு போய் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து கிராக் ஆயிரும். ஸோ ஷார்ப் நைஃபு, ஃபோர்க்கு இதை எல்லாமே கிளாஸ் மேலே வச்சிடாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்டவ் வந்து லாங் லைஃபாக வந்து இருக்கும். லாங் லைஃப் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்து கவர் போட்டு வச்சுருங்க. டஸ்ட்டெல்லாம் எதுவுமே வந்து செட்டில் ஆகாது. அதாவது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தை கழுவிருக்கீங்க, கழுவுனோடனே அதை போய் அந்த கிளாஸ் மேலே வச்சிடாதீங்க, டைரெக்டாக வைக்காதீங்க. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போய் வைங்க. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டெபிளைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெய்னி சீசனில் வந்து மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பிளேஸில் வந்து வைங்க. இப்போது எலக்ட்ரிசிட்டி சேவிங் ட்ரிக் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் குக்கிங் வந்து முடிகிறதுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மிச்சம் ரிமைனிங் ஹீட்லேயே வந்து அந்த ஃபுட்டு வந்து குக் ஆயிரும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு கரண்ட்டு சேவ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து குறையும். ஸோ ஸ்டவ்வோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான், ஆனால் உங்கள் லைஃப் ரனில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப இன்ஃப்ராரெட் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எல்லா வெசல்ஸ்லேயுமே வந்து வேலை செய்யும். ஃபாஸ்ட் குக்கிங், ஈஸி க்ளீனிங், சேஃப் டு யூஸ், ப்ராப்பர் கேர் பண்ணால் லாங் லைஃப் வரும். ட்ரெடிஷ்னல் குக்கிங் ஃப்ரெண்ட்லி. ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும், மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக பண்ணணும், டெய்லி க்ளீன். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஸ்டவ் வாங்க நினைக்கிறீங்களா, இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வை வந்து நீங்கள் டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணலாம். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.